வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கதை மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையில ஒரு பொண்ணு மர்மமான முறையில இறந்து போறாங்க. அவங்கள யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிப்பாங்க. கடைசியில என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்விஸ்டோட சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் அச்சையான்ஸ் சொல்லிட்டு மலையாளத்துல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அண்ட் வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்க கண்டிப்பா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இப்ப நேரம் நம்ம கதைக்குள்ள போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இங்க ஒரு நபர் காலையில நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவனோட பேரு டோனி. ஏஞ்சு முடிச்சு குளிச்சதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடுறான். சாப்பிட்டு இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். இவன் போறதே மணி 3 மணி. இவன் அப்படி எங்க போறான்னு பார்த்தா இவனுக்கு ஒரு 4 கேங் இருக்குது. இந்த 4 பேர் சேர்ந்துட்டு தான் அப்பப்ப குடிக்கிறது கூத்தடிக்கிறதுன்னு ரொம்ப ஜாலியா இவனோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கு இவனோட வாழ்க்கையில. குடிச்சிட்டு வர்றது இவங்க வீட்டுல பிடிக்காது. ஒரு தடவை அப்பா மேல சத்தியம் பண்ணாரு. சத்தியம் பண்றன்னு பேர்ல அப்பாவோட கழுத்தையே உடைக்கிற அளவுக்கு சத்தியம் பண்ணிருக்காரு. இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு. இப்படிப்பட்ட ஒரு நபரை இந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்றாங்க. இப்ப அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கலாம். அவனே வந்துட்டு சரியான குடிகாரம். அவனை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி அப்பாக்காரு ஒத்துக்கலாம். இருந்தாலும் பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அப்புறம் வீட்டுல இருக்கிற சப்போர்ட்டோட சரின்னு ஒரு வழியா இப்ப கல்யாணத்துக்குலாம் ஒத்துக்கிட்டாச்சு. இவங்க 2 பேரும் இப்ப ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால வேகமா ஓடிட்டு இருக்காரு. என்னத்தையும் துரத்திட்டு போறாரா இல்ல இவர் ஏதாவது பார்த்துட்டு ஓடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஏரி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள குதிச்சு ஒரு கல்லுக்கடியில ஒரு 4-5 பாட்டில் இருக்கு. அந்த பாட்டிலை எடுத்துட்டு இப்ப இருக்காரு இல்லையா டாயி நம்ம ஹீரோ இன்னும் ஒரு 2 பேர். இவங்க எல்லாருமே ஒரு சொந்தக்காரங்க. எல்லாமே அண்ணன் தம்பி முறையில தான் வரும். இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இப்ப அந்த ஃபாரஸ்ட் ஏரியால சரக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சரக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. இந்த 4 பேர் எப்பயுமே ஒன்னாதான் சரக்கு அடிக்கிறது, அங்கங்க வெளியே போறது, இப்படின்னு இவங்க ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓட விடிஞ்சா நம்ம டோனிக்கு கல்யாணம். அன்னைக்கு நைட்டுமே கூட நம்ம 4 பேர் சேர்ந்துக்கிட்டு சரக்கு அடிக்கிறானுங்க. விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு சரக்கு அடிக்கிற சுகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில சர்ச்சை காமிக்கிறாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடுல எல்லாமே நடந்துருச்சு. திடீர்னு பார்த்தா மாப்பிள்ளைய காணாமா. விசாரிச்சதுல இந்த 4 பேர் சேர்ந்துதான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இப்ப 4 பேரோட போனுமே ரீச் ஆக மாட்டேங்குது. எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னே தெரியலன்னு சொல்லி இவங்க எல்லாமே புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப பொண்ணோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காரு. எல்லாரும் சோகமா பார்த்துட்டு இருக்க. திடீர்னு அப்பாக்காரு சிரிக்கிறாரு. இந்த மாப்பிள்ளையே வேணாம்னு சொல்லி நான் எத்தனை கடவுள்கிட்ட வேணாம், இன்னைக்கு அவனே கல்யாணத்துக்கு வரல, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது பொண்ணு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போறாங்க. இப்ப இன்னொரு பக்கத்துல காமிக்கிறாங்க. இவனுக்கு நேற்று சரக்கெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப மட்டையா இருந்தாருல ஹீரோ மட்டுக்கு இப்ப கண் முழிக்கிறாரு. விடிஞ்சு போச்சு, டைம் ஆயிடுச்சு. டோனி எல்லாருமே வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கானே. டே டோனி இன்னைக்கு உனக்கு கல்யாணம்டா, எழுந்துறான்னு சொல்லி தண்ணியெல்லாம் ஊத்தி பாக்குறாங்க. ஆனாலுமே அவன் எழுந்திருக்கல. ஹீரோ மட்டும் இப்ப என்ன பண்றாருன்னா அப்படியே அந்த சர்ச்சுக்கு போறாரு. எல்லாரும் ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. டோனி எங்கடான்னு கேட்டா அவன் எங்க போனான்னு தெரியலன்னு சொல்லி ஹீரோ வேற போய் சொல்றாரு. கல்யாண பொண்ணு வேற நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா அழுகுது. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உன் கல்யாணம் நடக்குமா, நான் கூட்டிட்டு வர டோனி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இப்ப எல்லா பசங்களும் கூட்டு வந்திருக்கேன். இவனுக்கு சரியான குடிகார பசங்களா இருக்கானுங்க. கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு சின்சியாரிட்டி எதுவுமே கிடையாது. இப்படி குடிச்சிட்டு ரொம்ப அலப்பற பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க. அங்க இருக்கவங்க எல்லாம் தம்பிக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. டே அண்ணன் என்ன போடுறான் படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கிற ஒரு ஃபாதர் வராங்க. இவங்களை வந்துட்டு சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழிதான். எனக்கு தெரிஞ்ச இந்த போதைக்கு அடிமையானவங்கள மறுவாழ்வு திட்டம் சொல்லிட்டு ஒரு கிளினிக் வச்சு நடத்துறாங்க. அங்க இவங்களை அனுப்பணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா மாத்திருவாங்க. அங்க கிட்டத்தட்ட 1 மாசம் ஸ்டே பண்ணணும். இந்த சரக்கு கிரக்கெல்லாம் சுத்தமா அலோடு, நாட் அலோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. சரிடா தம்பிங்களா நீங்களா போயிட்டு வாங்க, என்ன பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்க. டே மூத்தான நீ தானே, நீயும் கூட போட, நீ தானே குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டுமொத்த இந்த 4 பேருமே சேர்த்து அந்த கிளினிக்கு சேர்த்து விட்டுட்டு வராங்க. இங்கேயாவது குடிக்காம இருங்கடா, முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு கல்யாண டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்ல வந்துட்டு கல்யாணம். அதாவது இவனுக்கு வந்துட்டு இந்த 1 மாசம் முடிச்சு வெளியே வரும்போது இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி டோனி கிட்ட சொல்லிட்டு போறாங்க. இப்ப உள்ள வந்து பார்த்தா அங்க வந்துட்டு அவனும் ஒருத்தர் சரக்கு வச்சிருக்காங்க. அவனை போட்டு அடின்னு அந்த ஃபாதர்லாம் போட்டு அடிக்கிறாங்க. என்னடா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தா எப்படா நம்ம சரக்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் வந்துட்டு சரக்கு அடிக்கிறதுல தான் வந்துட்டு குறியா இருக்கிறானுங்க. இப்ப அந்த இடத்துல வந்துட்டு திருந்தியெல்லாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த கிளினிக் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்க அவர் வந்துட்டு சொல்றாரு, நாங்க வரும்போது ஒரு பயங்கரமான குடிகாரனா இருந்தேன். இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப குடியே வந்துட்டு எனக்கு சுத்தமா ஞாபகம் வருதுல, அந்த அளவுக்கு இந்த மையம் வந்து என்ன மாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணன்னு சொல்லும்போது அங்க இருக்க ஃபாதருங்களா வந்துட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் வந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் வந்துட்டு குடிச்சிட்டு ஒரு டைம் பார்ல இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வந்தான், அந்த பாட்டில உடைச்சு அவன் வயிற்றுல சொருகி கொலை பண்ணிட்டு அப்படி சொல்றாரு. இந்த விஷயம் போலீஸ்க்கே தெரியாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு டோனி இருக்கான்ல அவன் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். Facebookல வந்துட்டு லைவ் போட்டுட்டு இருக்கான். அது வந்துட்டு பப்ளிஷ் ஆக அவனை வந்துட்டு போலீஸ் பிடிச்சு கொடுத்துட்டு போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மையத்தை இந்த அளவுக்கு வந்தவொடனே ப்ராப்ளம் ஆகிட்டாங்க நம்ம ஹீரோவோட டீம். இது வந்துட்டு ஒரு பக்கம் நடக்க நைட் டைம்ல காமிக்கிறாங்க. சரக்கு இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. இருடா சாப்பிடலாம் தேவையில்ல, நான் வந்துட்டு ஒரு பழ
பழம் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது என்ன பழத்தை சாப்பிட்டுட்டு எப்படி நான் உயிர் வாழ்றதுன்னு சொல்லும்போது வெயிட் பண்ணுங்கடா அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு பார்சல் ஒன்று வருது. அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா தர்பூசணி. ஏன்னா இதை சாப்பிட்டு என்னன்னா பண்ண போறது அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல். இந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க வரதுக்கு முன்னாடி இந்த தர்பூசணியில ஒரு 4 ஓட்டையை போட்டு அதுல 4மே சரக்கு பாட்டில ஊத்தி விட்டுருக்காரு. அது இப்ப தர்பூசணியோட மிக்ஸ் ஆகி அதை இவனுக்கு சாப்பிட்டதுல பயங்கர போதை ஆயிடுச்சு. இந்த போதையில அடுத்த நாள் காலையில ஃபாதரை தள்ளி விட்டு அங்க இருக்கிற ஒரு ஆளையே வந்துட்டு பல்லெல்லாம் உடைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சு போச்சு அங்க இருக்கிற கிளினிக்கு இவனுக்கு வந்துட்டு சரக்கு அடிக்காம இருக்க மாட்டானுங்க, இவனுங்களெல்லாம் திருத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த ஹோமை விட்டு அதை அடிச்சு துரத்திறாங்க. இப்ப ஹீரோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே மிரண்டு போறாங்க. அது டோனிக்கு வேற கல்யாணம் இல்லையா, பொண்ணு வீட்டுல சும்மாவே டோனிக்கு நல்ல மரியாதை. இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா என்ன ஆக போகுதுன்னு தெரியல இவனு பயந்துட்டு இருக்கானுங்க. அப்ப வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடியா போறாரு. பேசாம நம்ம என்ன பண்ணோம், இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட தான் இருக்கு. இந்த 10 நாள் வந்துட்டு நம்ம ஜாலியா ஊரெல்லாம் என்ஜாய் பண்ணி சுத்திட்டு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு நல்லா ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டீம் போறானுங்க. செம்ம ஐடியான்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பை வாடகை எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா ஊரா சுத்துறானுங்க. தமிழ்நாட்டுக்கெல்லாம் வந்துட்டு சுத்துறாங்க. அப்படி ஒரு பார் கிளப் ஒன்று இருக்கு. அந்த கிளப்ல இவங்க எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. சரக்கு அடிச்சிட்டு இருக்கும் போது டோனிக்கு வந்துட்டு கல்யாணம் ஆக போகுது. அதனால ஃபர்ஸ்ட் நைட் மேட்டர்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. அதை நீ தெரிஞ்சுக்கினா எனக்கு ஒரு இடம் இருக்குடான்னு சொல்லிட்டு அண்ணங்கார இப்ப மாமாவா மாறி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அது வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் இடம். அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு நம்ம டோனியை விடுறாரு. அப்படியே பார்த்து பக்குவமா நடந்துக்க, உனக்காக ஒரு அழகான பொண்ணு செட்டப் பண்ணிருக்கேன். அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வர மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு மல்லிகை பூ பால் சொம்பு எல்லாத்தையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டு கணக்கு அனுப்பி வைக்க நம்ம ஆள் டோனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வேறையா அந்த பொண்ணு இறுக்கி கட்டிப்பிடிக்கிறன்ற பேர்ல இடுப்பெலும்பு உடச்சிட்டாரு. அந்த பொண்ணு வழியில கத்த அங்க இருந்து இவங்க எல்லாமே காசை கொடுத்துட்டு ஓடி வரானுங்க. ஏண்டா உன்னை கட்டிப்பிடிக்க சொன்னா இப்படி இழுப்பெலும்பு உடைக்கிற அளவு கடை கட்டிப்பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜீப் எடுத்துட்டு வேற இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல நம்ம அமலா பாலா காமிக்கிறாங்க. இவளோட பேரு ரீத்து. சோ இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்க ஏதோ ஒரு கன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நைட் டைம்ல வந்துட்டு வீட்டு செவரெல்லாம் எகிரி குதிச்சு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு அப்படியே பைக்ல ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோட டீம் இங்க வந்துட்டு ஒரு கிளப்புக்கு வராங்க. அதே கிளப்புக்கு தான் இங்க நம்ம ரீத்தும் இன்னொரு பொண்ணு வந்து அல்லையா பிரியா, இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. அமலா வந்துட்டு நல்லா சரக்கெல்லாம் அடிப்பாங்க. அதனால ஒரு பெக் அடிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க அங்க வந்துட்டு ஒரு ரவுடி பசங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்க. டேய் பாடுற பொண்ணுங்களா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிட்டு சில்மிஷன் பண்றாங்க. அதுல ஒரு பொண்ணு பிரியான்னு இருப்பா. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோட டீம்ல இருக்கக்கூடிய அபியை வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டே இருப்பான். இதையும் வந்துட்டு அபி பார்த்துட்டே இருப்பான். என்னென்ன இது அப்படின்னு சொல்லும்போது அமைதியாரா நம்ம வேலையை பார்ப்போன்னு சொல்லும்போது அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சில்மிஷன் பண்ணும்போது அமலை வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸான பொண்ணு போல இருக்கு. அவனை அதே இடத்துல அடிச்சு மட்டை பண்றாங்க. பொத்துன்னு போய் விழுகிறான். திரும்ப அவளோட கேங் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணு அடிக்கலான்னு போகும்போது நம்பால் இருக்காரு இல்லையா அபி, அந்த பிரியாவை வந்துட்டு பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு. அண்ணே வாங்கின போயிட்டு காப்பாத்துன்னு சொல்லும்போது டே போகாத அவனெல்லாம் ஒரு கேங்கா இருக்கான்னு சொல்லி போகுது. இவர் வந்துட்டு கேட்கல. அங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு காப்பாத்துறேன் போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கலான்னு போக அடி வாங்கிட்டு வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவோட டீம் எல்லாருமே சேர்ந்து அவங்கள அடிச்சு அந்த 2 பொண்ணுகளையும் காப்பாத்துறானுங்க. நம்ம அபிதான் வந்துட்டு அவங்கள கூட்டு வந்து எங்க ஜீப்ல ஏறிக்கிங்க சொல்லும்போது இல்ல எங்கள்கிட்ட வண்டி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரவுடி பசங்க வண்டியுமே கொளுத்தி விட்டுறானுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி தான் ஜீப்ல ஏறுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீமோட ஜீப்ல ஏறிக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டதுக்கு அப்புறம் நிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு எங்களை எப்படியே விட்டுருங்க, நாங்க வந்துட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி போய்க்கிறோம் சொல்லும்போது அபி வந்துட்டு ஒத்துக்கலாம். அந்த ரவுடி பசங்க வந்துட்டு திரும்ப வந்தாலும் வருவானுங்க. நாங்க வந்துட்டு 3 தான் போறோம் வாங்கன்னு சொல்லும்போது இவனுக்கு 3 போகல. இருந்தாலும் அந்த பொண்ணுங்க 3 போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுங்களை இப்ப இவங்க 3 கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப ஜாலியா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கேஷுவலா ஃப்ரெண்ட் ஆயிராங்க. அந்த பிரியா இருக்கா இல்லையா அவளுக்கு வந்துட்டு நம்ம அபி வந்துட்டு அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சைட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு ஒரு ரூம் புக் பண்ணிருப்பாங்க. அந்த ரூம் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு அமலா கிட்ட கேட்டா அவ வந்துட்டு கடுப்பாகிறவா வேலை நம்ம அதை மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பிரியா வந்துட்டு நம்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்க எல்லாம் சொல்லி விட்டுட்டு இருக்கா. அதே இடத்துல ஒரு 2 ரவுடி பசங்க இந்த பொண்ணை ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஹீரோ வந்துட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போயிட்டு ரூம் எல்லாம் கேட்டு இப்ப அங்க வந்துட்டு ஒரு கிளப் இருக்கு. நல்லா ஜாலியா ஆடல் பாடல் கொண்டாட்டமா ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த நாள் காலையில போலீஸை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப ஏசிபி நம்ம பிரகாஷ் ராஜ் தான் காமிக்கிறாங்க. இவரை கூப்பிட்டு இப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க. நேத்து நைட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கினாங்க இல்லையா நம்ம ஹீரோட டீம், அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்குறாங்களாம். சோ அதை வந்துட்டு பாக்குறதுக்கு தான் அங்க போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. மாடியில இருந்து யாரோ தள்ளி விட்டாங்களா இல்ல இந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்களா ஒண்ணுமே புரியல. யாரா சொல்லிட்டு இங்க போர்வை அப்படியே இழுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது நம்ம அமலா. சோ அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல ஹீரோட டீம் எல்லாமே பயந்து போயிருக்காங்க. போலீஸ்காரங்க இந்த பக்கம் வரும்போது நம்ம ஹீரோட டீம் இந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்க. சோ ஹீரோவோட டீம் மேலதான் ஏதோ ஒரு சந்தேகம் இந்த போலீஸ்காரங்களுக்கு இருக்கு. அடுத்த சீனா போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபாரன்சிக்ல இருந்து ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. மொட்டை மாடியில வந்து அந்த பொண்ணு கீழே விழுந்திருக்காங்க. அந்த இடத்துல நிறைய ரத்த கரைகை, ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. இறந்து போன பொண்ணோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வராங்க. கூட ஒரு பொண்ணு ஒரு நல்ல பிரியா அவங்களோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இவங்க 2 பேர் இந்த 2 பொண்ணுகளுமே வந்துட்டு சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அப்படிதான் இவங்க 2 பேரும் வெளியே இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இறந்து போன ரீத்து இருக்கா இல்லையா அவங்கள
அவங்களோட அப்பா வந்துட்டு பாக்குறாங்க. அவங்க அம்மாவை கார்ல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு மெடிக்கல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கேட்டா வந்துட்டு கண்டிப்பா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் சொல்லிட்டு இவர் மட்டும் வந்து பாக்குறாரு. என் பொண்ணு இப்படி செத்து போயிட்டாலே சொல்லி பயங்கரமா கதறி அழுகிறாரு. எழுந்து வாமான்னு சொல்லி அழுகிறாரு. அவரால் ஏத்துக்க முடியல. பிரியா கிட்ட கேட்டாலும் வந்துட்டு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல, பயங்கரமா அழுகிறான். சரி இந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்னதால அந்த அப்பா அம்மா இறந்து போன அமலாவோட அப்பா அம்மாங்கிறது கிளம்பி போறாங்க. இப்ப போலீஸ்காரங்க ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிசிடிவி கேமரால எடுத்து பார்த்தா நிறைய இடத்துல சிசிடிவி கேமரா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா அதுல ஒன்னும் பெருசா எவிடன்ஸ் கிடைக்கல. ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் சிசிடிவி கேமரா ஒர்க் ஆகல. என்னன்னு சொல்லி போலீஸ்காரங்க போய் பார்த்தா அதுல வந்துட்டு இந்த டீ கப் இருக்கு இல்லையா, அதை போட்டு மாட்டி விட்டுருக்கானுங்க. சோ இதை யார் பண்ணாங்க அப்படி சொல்லி இந்த பக்கம் போலீஸ்காரங்க விசாரிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோட டீமை காமிக்கிறாங்க. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் நினைக்கிறேன், நம்ம உண்மையை சொல்றதை தவிர வேற வழியே இல்ல, பேசாம சொல்லிடுவான்னு சொல்லும்போது டேய் அப்படிலாம் சொன்னா எல்லாமே தலையில மாறிடும் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கானுங்க. அதே இடத்துக்கு வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் பிரகாஷ் ராஜ் வராரு. சோ இவங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணுங்களை கூட்டு வந்ததே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்க கூட்டு வந்தீங்க அப்படிலாம் விசாரிக்கிறாரு இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட கையில சின்னதா அடிபட்டிருக்கு. இது எப்ப நடந்துச்சு சொல்லி கேட்டா இல்ல நேற்று நைட்டு வந்துட்டு சரக்குல அடிச்சிட்டு இருந்தேன், அப்பதான் வந்துட்டு கீழே விழுந்துட்டேன், கிளாஸ் குத்திருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்லும் போது என்ன டைம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிறாரு, கேட்டுக்கிறாரு. அதே ஹோட்டல்ல வந்துட்டு இன்னொரு கப்பிள்ஸ் ஒன்னும் இருக்காங்க. சோ இவங்க வந்துட்டு போலீஸ்காரர் கூப்பிடுறாரு. எதுக்கு என்னையா விஷயம் சொல்லும்போது மாடி கூட்டு வர்றாரு. ஐயா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை கூட்டு வந்தேன், கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா கடைசியில என் சொல்லியை முடிச்சிருவாங்க போல இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன் என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி விபச்சார தொழில் தான் பண்றாங்க போல இருக்கு. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் பார்க்க போலீஸ்காரர் உசார் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் துரத்தி விட்டு அவர் ஏதோ கொஞ்சம் ஜாலியா இருப்பார் போல இருக்குது. இப்படி ஒரு சீன் நடந்துட்டு இருக்கு. திரும்ப வந்துட்டு நம்ம போலீஸ்காரர் காமிக்கிறாங்க பிரகாஷ் ராஜ். சோ அவர் வந்துட்டு இந்த டீமை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோட டீமையும் அந்த பிரியா பொண்ணு இருக்கா இல்லையா அவளையும் கூப்பிட்டு ஃபார்ம் ஹவுஸுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச பொண்ணு. இந்த பொண்ணு கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜாலியா இருந்திருப்பாரு. இவங்க அந்த மாதிரி தொழில் தான் பார்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தொழில் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ்ல வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க ஏது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு திரும்ப இப்படி போறாங்க. உள்ளுக்குள்ள அந்த பிரியா பொண்ணுட்டு ஒரு பக்கம் விசாரிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்திருக்குது. அதுல நம்ம பிரகாஷ் ராஜ் என்ன சொல்றாருன்னா இந்த டீம் கிட்ட அந்த பொண்ணு வந்துட்டு யாரோ கொலை தான் பண்ணிருக்காங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ரேப் பண்ண மாதிரி உருண்டு பிறந்ததுக்கான தடயம்லாம் அடையாளம்லாம் இருக்குது. சோ இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இங்க வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் அந்த பொண்ணு பிரியா பொண்ணு இருக்கா இல்லையா அவ வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு நைட் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரூம்ல படுத்து இருந்திருக்காங்க. இந்த பிரியா பொண்ணு நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு நம்ம இறந்து போன அமலா வந்துட்டு நான் கொஞ்சம் கடைசியா ஒரு சரக்கு அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே போனாலாம். சோ அதுதான் எனக்கு தெரியும் சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணு அதை நினைச்சு பயங்கரமா அழுகிறான். சோ இதுக்கு மேல அவள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. இங்க நம்ம பிரகாஷ் ராஜா அடுத்ததான் நம்ம ஹீரோட டீமை வந்து விசாரிக்கலாம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்துட்டு அபி இருந்தா இல்லையா அபியை பார்த்துட்டு இந்த கொலையை பண்ணது அபிதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவரு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரிப்படுது. அவனா சார் நான் பண்ணல சார்னு சொல்லும்போது இல்ல மேல கிடைச்ச ஒரு கிளாஸ் இருக்கு, சரக்கு கிளாஸ்ல உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் கிடைச்சிருக்கு தடயத்துல அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். நேற்று நைட் ஆக்சுவலி நான் ரொம்ப நேரம் மொட்டை மாடியில் நின்று சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த அமலா வந்தாங்க. அமலா கிட்ட பிரியா என்ன பண்றா அவன் நம்பர் கிடைக்குமா அவளை லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என் மேல ரொம்ப கோவப்பட்டா. சரி சரக்கு அடிக்கலாம் சொல்லிட்டு நான் தான் சரக்கு கிளாஸ் எல்லாம் ஊத்திட்டு போய் அவள்கிட்ட கொடுத்தேன். உனக்கு வந்திருக்கிறது வந்துட்டு காதல் கிடையாது, அது வந்துட்டு ஒரு காமம், காமத்துக்கு காதலுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்க கிளம்பி போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம அபி வந்துட்டு போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு நம்ம போலீஸ்கார்ட்ட ஒரு பொய் சொல்லியிருக்காரு. அதை வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாவே போட்டு காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு கிளப்ல ஆடிட்டு இருக்கும்போது சரக்குல கீழே வந்துட்டு சொல்லி பொய் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி அது சரக்குல விழுகல, அவர் கையில எது சின்னதா அடிபட்டிருக்கு. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அடியும் பட்டிருக்கு. கீழே வந்துட்டு கட்டெல்லாம் கட்டியிருப்பாரு. அது ரிசப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவில் தெரிஞ்சிருக்குது. சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பொய் சொல்லியிருக்காரு சொல்லி போலீஸ்காருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு சமாளிக்கிறாரு. ஐயா போதையில இருந்த என்ன நடந்துச்சு எப்ப நடந்துச்சு அதெல்லாம் டைம் கரெக்டா வச்சுக்க முடியும்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு போன் கால் வீட்டுல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. என்னப்பா ரொம்ப நாள் ஆயிடுச்சு உன்னை பார்க்கலாம் சொல்லிட்டு இங்க வந்தா இந்த மறுவாழ்வு இருக்கு இல்லையா அந்த கிளினிக்ல நீங்க இல்லவே இல்லை எப்ப அடிச்சு துரத்திட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், அந்த வந்துட்டு சரியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல, எங்க மேலேயே குத்தம் சொல்றானுங்க, அதனால நான் இங்க வந்திருக்கேன் சொல்லிட்டு ஹீரோ இப்படி ஒரு பொய் சொல்ல அதுக்கப்புறம் அந்த போனை வாங்கி பிரகாஷ் ராஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கெஞ்சுறாரு. சார் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிடாதீங்க, எங்களுக்கு வந்துட்டு இந்த பையனுக்கு கல்யாணம் இருக்கு, நீங்க சொல்றதெல்லாம் இந்த கல்யாணமே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும். அவர் வந்துட்டு ஆமாமா இங்கதான் இருக்காங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு போலீஸ்கார் வந்துட்டு இப்படி ஒரு பொய்ய சொல்லி விட்டுறாரு. அடுத்ததான் வந்துட்டு ஹீரோ டீம்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் சொல்றா சார் அந்த அமலா கிட்ட வந்துட்டு இன்னொருத்தன் வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்தான், அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசணும்னு சொல்லும்போது அது யாருன்னு சொல்லி சிசிடிவி கேமரால காமிக்கிறாங்க. இவனுங்க தான் அந்த பொண்ணுகிட்ட சில்மிஷன் பண்ணாங்க சொல்லி அந்த ரெண்டு பேர் வந்துட்டு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணானுங்க இல்லையா அவனுங்களே இங்க நம்ம ஹீரோவோட டீம் காட்டி கொடுக்குறாங்க. அவங்களை பத்தி விசாரிச்சாக்கா ஒன்னும் பெருசா எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, அவனுக்கு திருநெல்வேலி காரணங்க மட்டும் அப்படின்ற மாதிரி
மாதிரி ரிசப்ஷன்ல கொடுத்த அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட டீம் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஹீரோ வந்துட்டு திருநெல்வேலி எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு கண்டிப்பா அவன் வந்துதான் ஆகும்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு ஒரு ப்ராஸ்டியூட் வந்துட்டு ரொம்ப கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல ஆம்பளை பிறந்த ஒருத்தன் கூட போகாம இருக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட முன்னாள் ஆள் இருக்காங்க இல்லையா, அதான் இங்க ஃபார்மஸ்ல ஒர்க் பண்றாங்களே அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீ ஒர்க் பண்ண இடத்துல வந்துட்டு கேளுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு திருநெல்வேலி தான். இப்ப அந்த பொண்ணு கேட்டு இந்த ரெண்டு பேரோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படி அனுப்பிச்சு விட்டதுல அவனுங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது தெரிய வருது. அதுவும் இப்ப ரீசன்ட் டைம்ல வந்துட்டு போயிருக்கானுங்களா. சோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட டீம் போறாங்க. போயிட்டு அடிச்சு அவங்கள ரெண்டு பேர்த்தையும் இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து இங்க போலீஸ்ட ஒப்படைக்கிறாங்க. சூப்பர்ப்பா, ஹீரோ கணக்கா டக்குன்னு இந்த கேஸை முடிச்சிட்டீங்க, ஆனா இந்த கொலை பண்ணது இவனுங்க கிடையாதுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு தூக்கி வரி போடுது. என்னடா இது பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா இங்கதான் ஆரம்பிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு அங்கிள் வந்துட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு என்ன விஷயம் சொல்றாரு அப்படின்னா, அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ரெண்டு ரவுடிங்க கூட சேர்ந்து தான் வந்திருக்குது. இவர் வந்துட்டு கொஞ்சம் பணக்காரரா இருப்பாரு, இந்த பணத்துல ஆட்டை போடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில ஒரு சின்னதா ஒரு கேமரா கொடுத்துருக்கும். அந்த கேமரா கொடுத்துட்டு இவனுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வெளியே இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராவிலையும் வந்துட்டு இந்த டீ கப்பை மாட்டினதே இவனுங்க தான். சோ அப்படியே அந்த ஆளு குளிக்கும் போது இந்த பொண்ணு வீடியோ எல்லாம் எடுத்திருக்குது. இந்த வீடியோவை லீக் பண்ணிட்டு சொல்லி பணம் மிரட்டலாம் சொல்லி தான் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இப்படி பக்காவா மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு. ஆனா இவனுங்க வந்துட்டு கொலை பண்ணல அப்படிங்கறத போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்க. இப்ப இவனுங்க பண்ண தண்டனைக்காக அந்த பொண்ணு மீதி இருந்த அந்த ரெண்டு ரவுடிங்களையும் வந்துட்டு பிடிச்சி ஜெயில போட அடுத்ததா வந்துட்டு போலீஸ்காரர் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு கையில ஒரு கன் இருந்தது. அந்த கன் எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா, பிரியா பொண்ணுக்கு வந்துட்டு ஜூலை 22 ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குது, கல்யாணம். சோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அன்னைக்கு வந்துட்டு இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டிருக்காமலா, கோவப்பட்டுட்டு வண்டியை ரொம்ப கண்ட்ரோல் மீறி ஓடிட்டு போயிருக்கா தாறுமாறம். அப்படி வந்துட்டு போலீஸ்காரங்க பார்த்து நிப்பாட்ட அவங்க கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து மிரட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிரியாவோட அப்பா தான் வந்துட்டு அமலாவோட அப்பா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போயிட்டு போலீஸ்ட சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு வெளியே விட்டுருக்காங்க. சோ இதுதான் நடந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அவ கண்ணை எங்க இருந்து வாங்கினா அப்படிங்கிறது தெரியல. இது எல்லாமே வந்துட்டு நம்ம போலீஸ்கார டீம் போயிட்டு அந்த அமலா பொண்ணு இறந்து போன பொண்ணோட வீட்டுல போயிட்டு விசாரிச்சிருக்காங்க. அது நம்ம பிரியா வீட்டுல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லையா, அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா கடைசியா வந்துட்டு அந்த பையன் கூட இந்த பொண்ணு பிரியா பேசியிருக்கா. சோ இதெல்லாம் இருக்க கட் பண்ண இங்க நம்ம ஹீரோட டீமை காமிக்கிறாங்க. நம்ம டர்னி இருக்கான் இல்லையா, எனக்கு வந்துட்டு அவளை கல்யாணம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசை, அவ ரொம்ப எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ போன் மேல போன் அடிக்கிறா. ஆனா டோனி வந்துட்டு கட் பண்றா, அப்படியே எடுத்து பேசுறா. என்னதான் ஆனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது உனக்காக நான் வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்க, போன டைம் மாதிரி ஏதாவது சொதப்பிடாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு நீங்க போன இடத்துக்கு பார்த்தாங்களா, நீங்க அங்க இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் அப்பா வேற அதை வந்துட்டு பெருசா எடுத்துக்கிட்டு போற வரவன்லாம் கூட்டு வந்து இவன் தான் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு குடிகாரன், உனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன எப்படியாவது வந்துட்டு கூட்டிட்டு போயிடு, உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டோனி கிட்ட அந்த பொண்ணு பேசிட்டு கட் பண்ணும்போது டோனி வந்துட்டு பயங்கரமா அழுகிறான். என்ன இந்த அளவுக்கு அவள் லவ் பண்றா, அவளுக்கு வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் காப்பாத்துறேன் அண்ணன் நான் இருக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு என்ன பண்றாருன்னா போலீஸ்கார்ட்ட போறாரு. நான் தான் சார் அந்த கொலையை பண்ணேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்துட்டு மொட்டை மாடியில இருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த அபி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பிரியா நம்பர் கொடுன்னு கேட்டிருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டு தர முடியாது, நம்பரை கேட்கறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் இருக்கு. அதை தடுக்க போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு தடுக்க என் மேலே கை வைக்கிறேன்னு சொல்லி அமலாவுக்கு ஹீரோக்கு பயங்கர சண்டை. அந்த சண்டையில ஹீரோ என்ன பண்றாரு, அந்த பொண்ணை தள்ளி விட ஸ்லிப் ஆகி மாடியில இருந்து கீழே விழுந்துட்டான். சோ இதுதான் நடந்தது, நான் வந்துட்டு சரக்குல இருந்தேன், அது இல்லாம அப்பதான் எனக்கு கையிலையும் அடிபட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது இங்க வந்துட்டு போலீஸ்காரர் இருக்காரு இல்லையா, நீ ரொம்ப நல்லா கதை சொல்ற, போயிட்டு அப்புறவாடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. என்னடா இவன் மனுஷன், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் இதை நம்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இருக்க மொட்டை மாடியில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தன் வந்துட்டான். போலீஸ்காரர் வந்துட்டு யார் கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது யாருன்னு போயிட்டு கேட்டா நம்ம டோனி தான் கொலை பண்ணான்னு சொல்றாரு போலீஸ்காரர். யோ நான் கொலை பண்ணலையா, நான் சொல்றதை நம்புங்கன்னு சொல்லும்போது இன்னொரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல சிக்கி இருக்கிறாரு. ஆக்சுவலி டோனி வந்துட்டு அந்த அமலை கீழே இறங்கி வரும்போது கையை பிடிச்சலாம் இழுத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டோனி மாடிக்கு போயிருக்கான். கடந்து ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சு தான் ரிட்டர்ன் கீழே வந்திருக்கான். அப்படின்னா அந்த கேப்ல தான் அந்த பொண்ணு இறந்திருக்கா. அப்ப நீ தான் கொலை பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் கொலை பண்ணல சார்னு எவ்வளவு தூரம் கெஞ்சறான் கதறான். ஆனா வந்துட்டு போலீஸ்காரங்க ஒன்னும் நம்புற மாதிரியே தெரியல. இதே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பிரியா வந்துட்டு இப்ப போலீஸ்கார கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அவங்க ஒரு உண்மை கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, அப்படி இவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட்ல நடந்திருக்கு பிரியாக்கு. இது வந்துட்டு அமலாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால வந்துட்டு நம்ம எங்கேயாவது கொஞ்சம் லாஸ்டா ஒரு டிரைவ் போவோம்னு சொல்லிட்டு லாங் டிரைவ் போலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க கிளம்பி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு. இப்போ இந்த ரூம்ல தங்கினதுக்கு அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு கடைசியா வந்துட்டு நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போயிட்டு அமலா உட்காந்து பயங்கரமா அழுது இருக்காங்க. எதுக்காக அழுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அடுத்ததா பிரியா நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போகும்போது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வந்திருக்கு. பிரியா போனுக்கு யாருன்னா என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு இல்லையா, அந்த வரப்போற ஹஸ்பண்டுக்கார தான் போன் பண்ணிருக்காங்க. எங்க இருக்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அவங்க பேசும்போது
பேசும்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு ஏதோ சொல்லியிருக்கிறா, என்ன சொன்னா அப்படின்னு தெரியல. அந்த ஆளு மாப்பிள்ளைக்காரர் போனையும் பாட்டிலையும் கீழே போட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியா வந்துட்டு கேட்கும்போது யார் ஃபோன் பண்ணாங்க சொல்லும்போது இந்த மாதிரி வரப்போற கணவன் தான், இந்த கல்யாணம் வந்துட்டு நீ பண்ணிக்க கூடாது, நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசியிருக்கிறான். நீ என்ன லூசா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கடைசியா வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பிரியா உள்ள விட்டுட்டு இந்த பொண்ணு வெளியே போயிருக்கா. அதுக்கப்புறம் தான் நம்ம அபிகிட்ட வந்துட்டு பிரியா நம்பர் கேட்க அபிகிட்ட வந்து சண்டை போட்டிருப்பா. அவளை என்ன நீ லவ் பண்றியா, காதலிக்கிறியா, கல்யாணம் பண்றியா, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு மறிச்சு தான் விட்டுருப்பாரு. மறிச்சு விட்டுட்டு இந்த பொண்ணு அங்கிருந்து வேகமா கீழே இறங்கி வந்திருப்பான். வரும்போது தான் நம்ம டோனி மேல இடிச்சிருப்பான். டோனி அதனாலதான் கண்ணு தெரியாத மாதிரி வந்து இடிக்கிறேன்னு கேட்டிருப்பான். பின்னாடியே துரத்திட்டு போவான். ஒரு கட்டத்துல வந்துட்டு பொடின்னு சொல்லிட்டு இவன் கீழே இறங்கி வந்திருப்பான். அதனாலதான் அவனுக்கு அந்த 5-6 நிமிஷம் வந்திருக்கான். அது இல்லாம அவனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்துட்டு கால் பண்ணிருப்பா டோனிக்கு. இதனாலதான் போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு டோனி மேல. அது இல்லாம ஹீரோ வந்துட்டு அங்க நடந்த வாக்குவாதத்துல கீழே விழுந்து அடிபட்டு இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்கா, ஹீரோட டீம் நாம வந்துட்டு நேற்று தள்ளி விட்டதுல அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. ஏன்னா இவனுக்கு எல்லாருமே சரக்குல இருந்ததால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இவங்களுக்கு சுத்தமா ஞாபகம் கிடையாது. அதனாலதான் வந்துட்டு இதெல்லாம் உண்மையை சொல்லிடலாமான்னு ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு உண்மை என்ன அப்படிங்கறத இங்க நமக்கு காமிக்க அதுக்கப்புறம் அமலா வந்துட்டு இங்க உள்ள வராங்க இல்லையா, அப்ப வந்துட்டு பிரியா பொண்ணு வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன். நீ ஏன் அப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது இல்ல எனக்கு நீ வேணும், நான் உன் கூட தான் இருப்பேன், சின்ன வயசுல இருந்து எனக்காக நீ எவ்வளவோ இருந்திருக்க, என் கூடவே இருந்திருக்க, திடீர்னு உன்னை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நான் கல்யாணம் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தொடரதானே போகுது, இதனால உனக்கு என்ன பிரச்சனை சொல்லும்போது இல்ல என்னால முடியாது, உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, வாழ்ந்தாலும் ஒன்னா வாழலாம், செத்தாலும் ஒன்னா சாவலாம் சொல்லி டப்புனு ஒரு கண்ணை எடுத்துட்டு அந்த பொண்ணு பிரியா வந்துட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பாக்குறாங்க. சின்ன வயசுல வந்துட்டு அப்பப்ப வந்துட்டு அமலாவோட வீட்டுல வந்துட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப வந்துட்டு பிரியா பொண்ணு தான் வந்துட்டு அமலாக்கு ஆறுதல் சொல்லியிருப்பா, இப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துருக்கும், பிரியா மேல யாராவது கை வச்சாங்க அப்படின்னாக்கா அமலா சும்மா இருக்க மாட்டா, போயிட்டு அடின்னு போட்டு வெளுத்துருவா. அப்படிதான் வந்துட்டு நிறைய கிளப்ல கை வைக்கும் போது கூட சண்டைலாம் வந்திருக்கும். நம்பர் கேட்டாலும் வந்துட்டு இந்த பொண்ணு கொடுக்கல. எல்லாத்துக்குமே காரணம் இவன் மேல இருக்கிற அந்த அன்பு, பைத்தியக்காரத்தனமான ஒரு அன்பு. சோ அப்படி இருக்கும்போது துப்பாக்கியில நான் சுட்டுக்கிட்டு சாகுறேன், நீ சந்தோஷமா இருக்கும்போது வேண்டாம்னு சொல்லிட்டு பிரியா தடுக்க, அப்போ 2 பேரும் சேர்ந்து செத்துறலாம் சொல்லிட்டு துப்பாக்கி அப்படியே வச்சுட்டு நெத்தி பட்டுல வச்சுட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல வந்துட்டு பிரியா தள்ளி விட்டுட்டு மொட்டை மாடிக்கு ஓடி இருப்பான். அவளை பிடிக்கிறங்கிற பேர்ல இவ துரத்திக்கிட்டே போக ஒரு வழியா மொட்டை மாடிக்கு போயிருப்பாங்க. அங்கேயும் துப்பாக்கி வச்சுட்டு மிரட்டிட்டு இருப்பா. துப்பாக்கி வந்துட்டு நம்ம பிரியா தட்டி விட்டுருவா. ஒரு கட்டத்துல வந்துட்டு அப்படியே துரத்திட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுவா. நம்ம அமலா மொட்டை மாடியில இருந்து குதிச்சாது நம்ம செத்துறலாம் சொல்லிட்டு, ஆனா ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல பிரியா எட்டி உதைச்சிருப்பா அமலாவை. உதைச்ச உடனே அவ அப்படியே தனியா போயிட்டு மாடியில இருந்து கீழே விழுந்து இறந்திருப்பா. அமலா அந்த ஸ்டெப்ல வந்துட்டு தடுத்து கீழே விழுந்திருப்பான். அவளை நம்ம தான் கொலை பண்ணிட்டோமோங்கிற ஒரு குற்றம் வந்துச்சு. அப்படியே அழுதுகிட்டே இருந்திருப்பான், ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். சோ இப்படிதான் வந்துட்டு அந்த ஒரு கொலை நடந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு பிரியா தான் அப்படி சொல்லிட்டு அவளை வந்துட்டு நம்ம போலீஸ்கார்ட்ட சொல்லியிருக்காரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொலையை நீங்க பண்ணல, எல்லாமே ஒரு சந்தேகத்தின் பேர்ல தான் உங்கள்ட்ட நான் விசாரிச்சேன், அந்த பொண்ணு உண்மையை ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோட டீமை விரிவிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கல்யாண நாள் ஆக போகுது இல்லையா உன் ஃப்ரெண்டுக்கு, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு வச்சிருக்கேன், நீங்க நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட டீம் அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பிரியாவை கூட்டிட்டு போயிட்டு அந்த சமாதியில வந்துட்டு அமலாக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் செலுத்தப்படுறாங்க. ஸோ செலுத்திட்டு அதை இப்போ வரும்போது பின்னாடி வந்துட்டு பிரியா திரும்பி பார்க்குறாங்க. சின்ன வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க இவங்களோட லைஃப். ஸோ அப்படிப்பட்டவளை நம்ம கையில கொண்டுட்டுமேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் அழுதுகிட்டே போகிறாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அந்த ரேப் சீன் மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்கல்ல, கற்பழிக்கிறது கூட ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உருண்டுதல் தான் அதெல்லாம் வந்துட்டு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமலா வந்துட்டு நம்ம பிரியா மேல அளவு கடந்த அன்பு, அது வந்துட்டு ஒரு கேன் கூட சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு சீன்ல இருக்கும்போது தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையன்கிட்ட வந்துட்டு இவங்க போன்ல பேசினாங்க இல்லையா, அவளும் நானும் வந்துட்டு ஒன்னா இருக்கிறோம், நாங்க வந்துட்டு எப்பயுமே இப்படிதான் இருப்போம், நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் போன்ல சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த மாப்பிள்ளைக்காரர் கூடமே ஷாக் ஆயிருப்பாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பு, இந்த அன்பு ஒரு ஓவரா போனதால தான் இது மாதிரிலாம் நடந்துருச்சு. இப்போ இந்த கேஸ் க்ளோஸ் ஆகுது. அடுத்ததான் நம்ம ஹீரோட டீமை காமிக்கிறாங்க. டோனி வந்துட்டு இப்போ சரியான நேரத்துக்கு போயிட்டாரு, கல்யாணமும் நல்லபடியா முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த படத்தோட ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இப்பெல்லாம் வர வர ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு படமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 4-5 படம் பார்த்தாலுமே வந்துட்டு அதுல ஒரு படம் தான் தேடுற மாதிரி தெரியுது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டு நிறைய படங்களை யாராவது பார்த்துருப்பீங்க, நல்ல கிரைம் த்ரில்லரா வந்துட்டு சஜெக்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பா வந்துட்டு நம்ம சேனல்ல பேசுறோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.